தாட் மட்டும் நம்ம இருக்கவே கூடாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நாகப்பாம்பு இருக்கு இல்லைங்களா, அது செம்ம விஷம். அது தெரியுது, நம்மளால அடுத்தவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரியுது. அதனால தான் அந்த நாகப்பாம்பு புற்றுக்குள் இருக்கின்றது. சாதா தண்ணி பாம்பு இருக்கு பாருங்க, அது அவ்வளவா விஷம் இருக்கு. நாகப்பாம்பு அளவுக்குலாம் விஷம் இல்லை. அதனால அது பாட்டு சுத்திக்கிட்டே கிடக்கும், அது பிரச்சனை இல்லை, அதனால வெளியெல்லாம் வருது. ஆனா மனிதர்களுக்கு தன்னால் ஆபத்து வரும் என்று தெரிந்து கொண்டு அந்த நாகப்பாம்பு புற்றுக்குள் இருக்கின்றது. அதே போல தாங்க சில பேரால நமக்கு பிரச்சனை வந்தா அவங்களே ஏதோ நம்ம செய்த புண்ணியம் சொல்லுவாங்க இல்லைங்களா, போன ஜென்ம செய்த புண்ணியம் இல்ல அப்பா அம்மா செய்த புண்ணியம், அதனால அவங்க தானா நம்மளை விட்டு விலகி ஓடிடுவாங்க. நம்மளுக்கு எனக்கு வேணாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அப்படி ஓடுறவங்க நீ வா நீ வா நீ வான்னு ஈத்து பிடிச்சி நம்ம உட்காரக்கூடாது. ஏன்னா அவர்கள் நாகப்பாம்பு. அவர்களே ஒதுங்கும் பொழுது நீங்க போதண்டா சாமியை சொல்லிட்டு நீங்க ஓடிடணும். ஆமா அப்பா போய் தொலை சனியான